ஸோ ஹாய் கைஸ், நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு 1, 2, ஸோ இது வந்து தேர்ட் வீடியோ வரை போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பார்ட் 4த்துக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம், சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் ஒரு ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு லாஸ் பண்ண வேணாம், ரிஸ்க் இருக்கேன். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல எதனாலும் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்லைடை வந்து நம்ம தரோவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புதுசாக யாரும் வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடை வந்து செக் அவுட் பண்ணணும், இந்த ஸ்லைடோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அதில் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பேன், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. மறக்காம செக் பண்ணி பாருங்க. புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மோட்டிவேட் தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோஸ்னா இங்கே என்னது அப்படின்னா அட்வான்டேஜ். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்துடலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் குவிக் ரிட்டர்ன்ஸ். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம், ஒரு 1 to 1 hour கிட்ட ஹோல்டு பண்ணலாம் மேக்ஸிமம். இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரை ஹோல்டு பண்ணியிருப்போம். மற்ற நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 110ல் நம்ம வந்து டார்கெட் வச்சுப்போம். 105ல நம்ம வந்து 95ல நம்ம வந்து ரிஸ்க் லெவல் வச்சுட்டு இங்கே என்ட்ரியா, ஸோ இங்கே வந்து நான் என்ட்ரி எடுப்பேன். இங்கே 105 போகிறப்ப நான் வந்து செல் பண்ணிடுவேன். டார்கெட் ரீச் ஆயிரும், செல்லு. இல்லையா ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சா, இங்கே வந்து எக்ஸிட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து நமக்கு உடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். குவிக் ரிட்டர்ன்ஸ் போடுறதுக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அஸ் வெல். ஓகேவா? நமக்கு ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி நமக்கு நம்ம எதிர்பார்க்கறத விட சீக்கிரமாகவே கிடைச்சிடும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில். ஏன்னா நம்ம 9:15 to 3:30 அதுக்குள்ளே முடிச்சிருவோம் நம்மளோட ட்ரேடிங்கை. நமக்கு ஈவினிங் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓவர் நைட் ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அது இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நைட் வாங்கிட்டு அடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை. எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நான் வந்து ஒரு 100 rupees, இதுதான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 95 rupees நான் வந்து ஸ்டாப் லாஸ் வாங்கலாம் வச்சுருக்கேன். இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 110 வரை நான் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட டார்கெட். நான் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரி நான் எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 3 o'clock எடுத்திருக்கேன். இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா 3 o'clock. இன்ட்ராடே ட்ரேடிங்னா நம்ம வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைமுக்குள்ள நம்ம வந்து செல் பண்ணிட்டு வந்துடணும், பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டு. ஸோ அதான் இன்ட்ராடே ட்ரேடிங்கு. நம்ம அதை தாண்டி ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்னவாகிடும், இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ள வராது. அதனால இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சினாரியோ சொல்றேன். நான் இந்த இடத்துல 100 ரூபாய் வரை என்ட்ரி ஆகிட்டேன். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா எனக்கு டார்கெட் ஹிட் ஆகணும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், டார்கெட் ஹிட் ஆகல, எனக்கு ப்ரைஸ் வந்து இதுவரை போயிடுச்சு, ஒரு 108 வரை போயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, 3:30 PM ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து 108ல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து நைட்டு, அதாவது நெக்ஸ்ட் டே 9:15 தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ள ஏதாவது இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், என்னதான் ஒண்ணு நம்ம டார்கெட் பிரைஸ் கிட்ட போனாலும் ஒரே நாளைக்கு ஓப்பனிங் பிரைஸே கீழே இருக்கலாம். இங்க ஓப்பனிங் பிரைஸ் இருந்திருக்கலாம்.
ஓப்பனிங் ப்ரைஸே ஒரு கேப் டவுனில் நம்மளோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா பொசிஷன் வந்து ஒரு லாஸ்ட்ல எக்ஸிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸையும் தாண்டியுமே நமக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு சில நேரம் நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் போட மறந்துட்டோம், எக்ஸிட் ப்ரைஸ்லாம் போட மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் நடக்காது. ஓவர் நைட்டில் நமக்கு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் வந்து அதனால நமக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படாது. ஏன்னா நம்ம பொசிஷனாக மார்க்கெட் க்ளோசிங் அப்போவே எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஹோல்டிங்ல எதுவுமே வச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெவரேஜ். இந்த புரோக்கரேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, புரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட 20,000 தான் இருக்கு அப்படின்னா அந்த 20,000 அவங்க நமக்கு அடிஷனலா 1 lakh ஒர்த்து உள்ள ட்ரேடை நமக்கு எடுக்கிற அளவுக்கு காசு தருவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு லெவரேஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து தருவாங்க. அதை வச்சு நம்ம 20,000 தான் வச்சிருந்தாலும் பட் நம்மளால 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ட்ரேடை வந்து நம்மளால எடுக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த லெவரேஜிங்கான ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் நமக்கு அதிகரிக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ 20,000 வச்சுட்டு என்னால் 100 rupees தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா இதே என்கிட்ட 1 lakh இருந்துச்சுன்னா எவ்வளோ, அதோட 5 times into 5 times என்னால் பண்ண முடியுமா ப்ராஃபிட்? ஸோ நான் இந்த இடத்துல 500 rupees எடுத்து காமிச்சிட்டேன் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு இந்த இடத்துல 500 rupees. கரெக்டா? 20,000 வச்சுட்டு என்னால் 100 rupees தான் எடுக்க முடியும். சரி, அப்போ நீ 20,000 வச்சிருந்தா 100 rupees எடுத்துருவல, நான் உனக்கு 1 lakh தரேன். நீ என்ன பண்ணு, 1 lakh வச்சு 20,000 எவ்வளோ எடுப்பியோ அதை அப்போ 1 lakh இருந்துச்சுன்னா நீ 5 times எடுக்கலாம்ல, அப்போ 500 rupees ப்ராஃபிட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ், ஒரு லெவரேஜ் மூலமா நமக்கு ப்ராஃபிட்டுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுக்கு. சரி, ப்ராபபிலிட்டி கிடையாது, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது லெவரேஜிங் மூலியமா, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பர்சன்டேஜ் அண்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். ஸோ நம்ம வந்து அட்வான்டேஜை பார்த்துட்டோம். பட் அட்வான்டேஜ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது, அதோட டிஸ்அட்வான்டேஜும் மெயின். ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப இருக்கு. லாஸஸ் கேன் பி சிக்னிஃபிகன்ட் வித்வுட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், லாஸ் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ நோ, வித்தவுட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து ஹெவி லாஸ். ஸோ ரெக்வயர்ஸ் டைம் அண்ட் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங். அதே ஒரு இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு அது அடிக்கடி மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேண்டில் வந்து என்ன கேண்டில் அப்படின்ற மாதிரி நியூஸ் எதுவும் வந்திருக்கா. பட் இன்டர்நெட் ட்ரேடிங் அளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், டைம் இருக்கணும். இப்போ நம்மளாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கோம், ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளால இந்த இன்டர்நெட் ட்ரேடிங் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைம் இருக்காது. நம்ம பை பண்ணிட்டு வேற வேலையை எதுவும் போயிட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து எங்கேயோ இருக்கும், ஒன்று லாஸ்ல இருக்கும் இல்லைன்னா ப்ராஃபிட்ல இருக்கும். சப்போஸ் லாஸ்ல போச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டை வந்து கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து டெசிஷனை வந்து இப்போ நம்ம டிசிப்ளின்டா இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு கிரீன் கேண்டில், ஒரு மொமெண்டம் கேண்டில் வரும், நம்ம அதை பார்த்து டக்குன்னு என்ட்ரி எடுப்போம். ஸோ ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சா நம்ம வந்து என்ட்ரி எடு அப்படின்னு எடுத்துருவோம். ஒரு டக்குன்னு ஒரு செல் கேண்டில் வரும், பெரிய கேண்டில். ஸோ அப்போ சரி மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், செல்லிங் சைடு போயிடும். இந்த மாதிரி இன்டர்நெட் ட்ரேடிங்ல நம்ம டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், எமோஷனலா நமக்கு வந்து நிறையவே இருக்கும். ஒரு வெல் டிசிப்ளின்டு கையால மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்றது. அப்படியும் ப்ராஃபிட் பண்ற ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, ட்ரேடர் வித்தவுட் அ ஸ்டாப் லாஸ் ஆர் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் டு 7,000. ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் மறந்துட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நம்மளோட 10,000 ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 ரூபாய் மாறுறத நம்ம வந்து கண்கூடா பார்க்கணும். எதுக்கு இந்த மாதிரி சடன் வாலட்டிலிட்டி இன்ட்ராடேல டக்குன்னு வாலட்டிலிட்டி திடீர்னு கூடும், திடீர்னு குறையும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட 10,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆகிறத நம்மளால வாட்ச் பண்ண முடியும். அதனால ஸ்டாப் லாஸ் 10,000 ரூபாய் ஒரு 9,000 ரூபாய் வரை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் இங்கே 7,000 வரையும் போகும் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்லைட்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் கண்டென்ட்ல வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். That's it from my side guys. Bye.